இப்போ எடப்பாடி பழனிசாமி சண்டை போடலாம். நம்ம ஒரு செய்கிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சண்டை போடலாம். இல்லை இந்த மண்ணுக்காக கட்சி நடத்தக்கூடிய பாஜகவை தவிர, கவர்னரை தவிர யார் வேணாலும் சண்டை போடலாம். ஏன்னா நீ இந்த மண்ணில் இருக்கணும், இந்த மக்களுக்கு பதில் சொல்லணும் நீ, ரைட்? அப்போ அது வேற. பட் நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன அக்கறை வந்தது? நீங்க நிரந்தரமா உட்கார்ந்துருக்க போறீங்களா? கிடையாது. நாளைக்கே அந்த அம்மா முறைப்படி பார்த்தா இன்னுமே நீங்க அன்அஃபிஷியலா தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ரைட்? தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து எழுந்து சத்தம் கொடுத்தால் உங்களுக்கு வேற வேலை கிடையாது, ரைட்? ஏன் எங்க மக்களை போட்டு துன்புறுத்துறீங்க? நான் இது தம்பி பாலாஜி, உங்க மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், இந்த அட்டூழியங்கள், இந்த அக்கிரமங்களை எல்லாம் பண்ணுவது மேலே இருக்கிற இரட்டையர்கள். இவரு பாவம் ரவி, இவர்கிட்ட என்ன இருக்கு தம்பி? நிரந்தரமா நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு இவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இவருடைய உச்சி குடுமி யார் கையில இருக்கு? அவங்க பண்ற விளையாட்டு இது. தமிழ்நாட்டை ரணகலமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கல்வித்துறையில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நாட்டு மக்கள் கவனமா இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கவனமா இருக்கணும். இளைஞர்கள் கவனமா இருக்கணும். குறிப்பா இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அவர் தைரியமாக உடனே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கோவம் வரும்னா, ஏன்னா தப்பு போட்டவனுக்கே தைரியம் இருக்குன்னா எங்களுக்கு தைரியம், அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. அவங்க எதிர்பார்க்கறது அது. எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டையை மூட்டி விட்டா திரும்ப அப்புறம் அதை குளிர் காஞ்சிக்கலாம். தயவு செய்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோ மக்களோ நாம இன்னைக்கு நேத்து இல்லை, 5000 ஆண்டு அறிவு படைத்த ஒரு இனம் இந்த இனம். அவ்வளவு சீக்கிரத்தில். ஆனால் இந்த இளைஞர்களுக்கு அந்த உணர்ச்சி வசப்படுற வேகம் இருக்கும். அதுல எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதா நம்மளை போன்றவர்களுடைய ஆதங்கம். நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, முன்னுக்கு வாங்க. அதுதான் நம்ம சொல்றோம். இவங்களோட சண்டை போடுறதோ பார்க்குறதோ, நீங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க, நம்ம இருக்கிறோம், பத்திரிகைகள் இருக்கிறது, அதனால நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க உணர்ச்சி வசப்படாம படிக்கிறத படிங்க, முன்னுக்கு வாங்க. இந்த சமூகம் வளரணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு இந்த சமூகத்தை அழிக்கணும்னு திட்டம் போடுறவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதில் வாதங்களோ பிரதிவாதங்களோ அல்ல. நீங்க முன்னுக்கு தமிழ்நாடு முன்னுக்கு வந்துருச்சு, தமிழ்நாட்டு பிள்ளைங்க மேல வந்துட்டாங்க, போதும், அவங்க தன்னால் அடங்கிடும்.